வாத்து முட்டை வறுவல் தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம தோசைக்கல்லில் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசைக்கல்லில் நல்லா கொத்து பரோட்டா போடுற மாதிரி நல்லா வாத்து முட்டையை நல்லா போட்டு சாப்பிட்லாம். செம்மையாக இருக்கும். வாங்க இங்கே பாருங்கள், பெரிய வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பூண்டு இதெல்லாம் நறுக்கி நல்லா தோசைக்கல்லில் போட்டிருக்குறோம். கொஞ்சம் வரமிளகாய் தூள், லைட்டாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், கரம் மசாலா கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தி நல்லா தோசைக்கல்லில் வதக்கி எடுத்துடலாங்க. அப்படியே நம்ம முட்டையை உடைச்சி நல்லா ஊற்றி சாப்பிட்றப்ப நல்லா அப்படி கொத்து பரோட்டா மாதிரி இருந்ததுங்க. உண்மையாலுமே செம்ம சூப்பராக இருந்தது. இது இந்த தொண்டை எல்லாம் நல்லா பிப்பாக இருக்குது, சளி இருக்குது, இதுக்கெல்லாம் ரொம்பவே வாத்து முட்டை ரொம்ப ரொம்ப நல்லது. சில பேர் சாப்பிடாமல் இருப்பாங்க, ஆனால் சாப்பிடாதவங்க எல்லாமே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருந்தது. நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்ருந்தேன். சூப்பராக இருந்தது. நம்ம நார்மல் முட்டை 2 போட்டோம்னா எவ்வளோ வருமோ அதே மாதிரி இந்த வாத்து முட்டையில் ஒரு முட்டைக்கு ஒரு தட்டு நிறைய வந்தது. செம்மையாக இருந்தது. அது தோசைக்கல்லில் போட்டு சாப்பிட்றப்ப இன்னும் டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணாமல் சாப்பிட்டு பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. பெரியவங்களுக்கு இருமலுக்கெல்லாமே ரொம்பவே நல்லது. அவ்வளோதாங்க, வாத்து முட்டை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.